வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். டெல்லி சட்டமன்றத்துக்கான தேர்தல் அப்படின்றது நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அதற்கான முன்னெடுப்புகளை கட்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ தில்லியினுடைய முதல்வராக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அதிஷி தற்பொழுது பதவியில் இருக்கிறாங்க. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் தான் முதல்வராக இருந்தார். ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருந்து முதல்வராக 3 முறை இருந்தார். முதன்முறை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கப்புறம் மக்களினுடைய நம்பிக்கையை நான் பெறலை அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே அவருடைய ஆட்சியை கலைத்தார். மறுபடியும் தேர்தலில் நின்று ஜெயிச்சார். 3வது முறையாகவும் வந்துட்டு முதல்வர் ஆனார். அதற்கப்புறமா மதுபான கொள்கை அந்த ஊழல் வழக்கில் இவருடைய கட்சி இவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இந்த பணத்தை கோவாவினுடைய தேர்தலில் செலவழித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். முதல்வர் பதவியை ரிசைன் பண்ணியிருந்தார். சிறையில் இருந்தே முதல்வரை நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். வந்ததுக்கு அப்புறமா அவர் முதல்வர் பதவியை ஏற்காம கல்வித்துறை உட்பட சில துறைகளை உள்ளடக்கி வைத்திருந்த அதிஷியை முதல்வராக நியமித்திருக்கிறாரு. ஸோ இப்போ அவங்க தான் சிஎம்மாக இருக்கிறாங்க. அடுத்த தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் கேண்டிடேட்டாக நியமிக்கப்படுவாரா, இல்லை அதிஷி தொடர்வாங்களா, இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய மனைவி நியமிக்கப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அந்த கட்சிக்குள்ளே இருக்குது. இன்னொரு பக்கத்தில் பாஜக அவர்களினுடைய சிஎம் ஃபேஸ் அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சிவராஜ் அவருடைய பொண்ணை வந்துட்டு நியமிக்கலாமா, அவங்க ஏற்கனவே இப்போ சிட்டிங் எம்பியாகவும் இருக்கிறாங்க. ஸோ அவர்களை நியமிக்கலாமா அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இருக்குது. இல்லைங்க நம்ம வந்துட்டு ஸ்மிருதி இரானியை நியமிக்கலாமா அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் இருக்குது. ஸோ நடுவில் காங்கிரஸும் ஒரு சின்ன ரோல் பிளே பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் போன லோக்சபா தேர்தலில் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளையுமே பிஜேபி ஜெயிச்சாங்க. ஸோ அந்த தேர்தலினுடைய ரிசல்ட் அப்படியே சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிச்சது அப்படின்னா ரிசல்ட் என்ன மாதிரி வரும்? அந்த லோக்சபா 7க்கு 7 அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு லோக்சபாக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள், அந்த சட்டமன்ற தொகுதியில் யார் அதிகமான சீட்டுகளை ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த கேட்டகரி வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 70க்கு எவ்வளோ தொகுதியில் வந்துட்டு யார் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். லோக்சபாவில் 7க்கு 7ன்னு சொல்லி பாஜக ஜெயிச்சிருந்தாங்க. அதை அப்படியே 70க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா பிஜேபி 52 இடங்களையும், ஆம் ஆத்மி 10 இடங்களையும், காங்கிரஸ் 8 இடங்களையும் கைப்பற்றுவார்கள். ஸோ இவங்க 2 பேரும் அலையன்ஸில் இருக்கிறாங்களான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்கள் தனியாகவே நிற்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அலையன்ஸில் இருந்தாங்கன்னா 10 + 8 18 அப்படின்ற தொகுதியும், பிஜேபி 52 அப்படின்ற தொகுதியும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அந்த ரிசல்ட் அப்படியே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி வந்தது அப்படின்னா ரிசல்ட் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் தில்லியினுடைய தேர்தலில் என்ன மாதிரி வருது ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.